நம்ம இன்னைக்கு வாங்கினதுக்கு சரியான யூஸ் தான். பார்க்க வந்து வச்சு ஒட்டுனா தான் தெரியும். கத்தியில் வாயிலாம் இருக்கேன். நான் ஒரு ஹவுஸில் கொடுப்பேன். எண்ணெய் ஊற்றி வணக்காம தண்ணி ஊற்றிட்டேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. சரி விட இதில் ஊற்றிக்கலாம் திரும்பி. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே ஊற்றிடலாமா? தண்ணி ஊற்றி கொதிக்க வை. ஒரே நிமிஷம் அதான் என்ன என்ன வேணாமா? காலி கேன் இருக்காடா? காலி கேன் காலி இருக்கு. ஓட்டு விட வேண்டியதான். அவர் என்ன பண்ணுறது? சிந்தாம ஒத்துப்பாயா? சரி இல்லைன்னா விடு. எங்க பாருங்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? சூப்பு பாக்கெட் இருக்குது. அது வெறும் ஆயில் காசு இருக்காது. கேட்கலாம் ஊற்றிட்டு இந்த சைடு எவன்டா வச்சு கரண்ட் எடுத்து வந்தீங்களா? கரண்ட் எல்லாம் இருக்குடா, அப்படியே இருக்கு. இந்த இருக்கு வேறு. இந்தா இது வேணுமா? இது வேணுமா? சின்னது. சரி இது இது பாரு என்ன யாருக்கு எனக்கு போதுமாடா என்ன ஊத்துறா உண்மைமா என்னது இருக்கு போ. அது கூட போடுறதுக்கு ஏதாவது இருக்கா? 200 தேங்காய் போற வழியில எவன் தோப்பிலாவது பறிச்சுக்கலாம். போன தடவை இருந்தது மட்டும்தான் அப்படியே இருக்கு. கடை வாங்கி வச்சிருந்தீங்களா எங்க? A few moments later. கஷ்டப்பட்டு சமைக்க வந்திருக்கோம். சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பாதியில் கேஸ் கிண்டு வச்சு அதனால் நாங்களே கையில் வச்சு இருக்கிற வெந்த வரைக்கும் போதுமா போதாதான்னு செக் பண்ணிட்டு தான் கையில் பிடிச்சிட்டிங்கன்னா நான் சிலிண்டர் மாற்றிட்டு தான். தண்ணி வற்றினா கட்டாகும். தண்ணி வற்றினா காரணம். ஆனால் ரொம்ப வற்றினாலும் கொஞ்சம் வேகம். நமக்கு சோறு தான் முக்கியம். போடுற வெற்றி சாப்பிட்டு முடிச்சிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்கு? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? டேஸ்ட் நல்லா இருக்கு. இன்னும் நம்ம இதெல்லாம் போடல, களி அந்த மாதிரியான ஈஸியெல்லாம் போடல. ஆனால் பவுட்ரு போட்டே நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்கா? ரொம்ப கவுதடா. ஓகேவா? இப்படி இப்படி மண்டையாட்டினா ஓகே. நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இது நானா செஞ்சதுதான். அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரில. எப்பயும் போல தண்ணி ஊற்றி ஊற வச்சு கொதிக்க வச்சு சரி போட்டேன். அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரில. ரைட்டு. எப்படியோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஓரமாக நிப்பாட்டி குக் பண்ணியாச்சு. மேகி முடிஞ்சு திருப்பி வாங்கணும் சொல்லிட்டேன். ஆமாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது எக்கெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. எக்கு ப்ரெட்டு, அதாவது ப்ரெட் ஆம்லெட் எல்லாம் போட முடியும். போட்டலாம். ப்ரெட் ஆம்லெட் ஸ்பெஷலிஸ்ட் தான் இங்கே இருக்கார். இவர் போட்டு கொடுப்பாரு நமக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சூப் வைக்கிற ஆள், இவர் வந்து நூடுல்ஸ் செய்கிற ஆள், நான் வந்து காய்கறி கட் பண்ணுற ஆள். கரெக்டாக இருக்குது 4 பேரும். சரி முடிச்சுட்டு அடுத்து அந்த இதுக்கு போயிடலாம். ஓகேவா? போகலாம்.